ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும், என்னைக்கு வேணா எடுப்பாங்க. எடுத்து உச்சநீதிமன்றம் என்ன கேட்க போறாங்க? முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு? உனக்கால் நியாயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? 69 விழுக்காடு நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். இது எங்களுடைய உரிமையா? என்ன நாங்க கேட்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய, வேலையை கூடிய, எங்களை முன்னேற்றணும்னு கேட்கிறோம். அதுக்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு. தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அதிகாரம் இல்லாம நடத்தினாரு. தெலுங்கானாவில் அங்க இருக்கிற உயர்நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா? உச்சநீதிமன்றம் என்ன தடை போட்டாங்களா? என்னையா நாடகம் நடத்துறீங்க? அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு?